வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ஏஐபிஇ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைன்ல பூர்த்தி பண்ணணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல உங்களது பிரவுசர்ல அதிகாரப்பூர்வ ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. அங்க ஹோம் பேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ உங்க மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி உள்ளிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க பேர் எழுதிட்டு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியம். அடுத்த அப்டேட்ஸ் இதே மெயில் மற்றும் ஃபோன் நம்பர்ல வரும். எல்லாமே சரியா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. பதிவு முடிஞ்சதும் லோகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ உங்க புதிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி கேப்சா ஃபில் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்போ உங்க கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அங்கே அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். முதல்ல உங்கள் பெயர், மொபைல், இமெயில் ஆட்டோஃபில் ஆகி வரும். அதுக்கப்புறம் அப்பா பெயர், அம்மா பெயர், பிறந்த தேதி, பாலினம், கேட்டகரி எல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்கள் மாற்றுத்திறனாளினா எஸ் செலக்ட் பண்ணி பர்சன்ட் மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணி உங்கள் ஐடி ப்ரூஃப் டைப் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் பார் கவுன்சில் டீட்டெயில்ஸ், என்ரோல்மெண்ட் நம்பர், இயர் என்டர் பண்ணுங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது ஃபார்மேட் அண்ட் சைஸ் சரி பார்க்கணும். அனைத்தும் முடிச்ச பிறகு சேவ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் முகவரி விவரங்கள் ஃபில் பண்ணணும். பெர்மனண்ட் அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின் கோடை எல்லாம் சரியாக செக் பண்ணுங்க. காரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அதேனா சேம் ஆஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் போங்க. இங்கே உங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எல்எல்பி எல்லா தகுதி விவரங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்கூல், காலேஜ் நேம், போர்டு, சப்ஜெக்ட், பர்சன்டேஜ், இயர் ஆஃப் பாசிங் எல்லாம் சரியாக என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இப்போ உங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். ட்ராப் டவுனில் சிட்டி நேம் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சென்டர் தேர்வு பண்ணுங்க. அப்புறம் அதை மாற்ற முடியாது, கவனமாக பண்ணுங்க. முக்கிய ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, எல்எல்பி மதிப்பெண் பட்டியல், சேர்க்கை சான்றிதழ் மற்றும் உடல் ஊனமுற்றோர் சான்றிதழ். சைஸ் 200 பிக்கு குறைஞ்சி இருக்கணும். அனைத்து விவரங்களும் சரியானு செக் பண்ணுங்க. ஸ்பெல்லிங், மிஸ்ஸிங் டேட்டா இருந்தால் ரிஜெக்ட் ஆகும். அனைத்தும் சரியாக இருந்தால் டெக்ளரேஷன் டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. விண்ணப்பம் முடிச்சதும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பேமெண்ட் செக்ஷன் வரும். உங்கள் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ வழியில் பே பண்ணலாம். கட்டணம் முடிந்ததும் இமெயில் மற்றும் மொபைல் மூலம் உறுதிப்படுத்தல் வரும். இப்படி பிழையில்லாமல் பூர்த்தி பண்ணீங்கன்னா ப்ராசஸ் ஈஸியாக முடியும். நன்றி நண்பர்களே. உங்கள் ஏஐபிஇ எக்ஸாம் வெற்றிக்காக நம்ம இன்று ஒரு தீர்வு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.